வணக்கம். ஒன் ஹாஃப் ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கே ஈக்குவேஷன் 1. ஸோ டெல்டா ஜி நமக்கு நல்லா தெரியும், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ டெல்டா ஜிக்கான வேல்யூ என்ன? டெல்டா ஹெச் நாட் மைனஸ் டி டெல்டா ஹெச் நாட். டெல்டா ஜி கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ஹெச் என்தால்பி, டி டெம்பரேச்சர், change in entropy. So equation 2. இங்க equation 1 equation 2ல substitute பண்ணா minus RT ln K equal to delta H naught minus T delta F naught. இங்க equation நம்ம rearrange பண்ண போகும். ln K equal to இங்க RT அப்படியே denominatorல வந்துரும், அங்க minus sign ஓட minus delta H naught by RT minus T delta F naught by minus RT. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா இங்கே கேன்சல் ஆகும், இங்கே மைனஸும் நமக்கு ப்ளஸ் ஆகும். ஸோ லான் கே ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா ஹெச் நாட் பை ஆர்டி ப்ளஸ் டெல்டா எக்ஸ் நாட் பை ஆர். ஈக்குவேஷன் 3. இங்கே ஈக்குவேஷன் 3யை டிஃபரன்சியேஷன் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். ஸோ டி லான் கே டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட் பை ஆர்டி ஸ்கொயர் ஆகும். இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இங்கே டெல்டா எஃப் நாட் பை ஆர் இது என்ட்ரோபிக்கான வேல்யூ, அது ரொம்ப லோ வேல்யூ அப்படிங்கிறதுனால இது நமக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ ஈக்குவேஷன் 4 அப்படிங்கிறது ஒன் ஆஃப் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஃபார்மில் இங்கே ஒன் ஆஃப் ஈக்குவேஷன். இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 4 தான். இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 4 நம்ம இன்டகிரேஷன் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு கே அண்ட் டி. கே 1 and 2 ஆகும், டீயை 1 and 2 ஆகும் வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரல் K1 K2 D ln K ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட் பை ஆர். இது கான்ஸ்டன்ட், அதனால இது வெளியில் வந்துருச்சு. இன்டகிரல் T1 T2 dt பை டி ஸ்கொயர். இந்த இன்டகிரல் வேல்யூவை உள்ள சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ln K K2 K1 which is equal to delta H naught by R. ஸோ 1 இதை நம்ம இன்டகிரேஷன் பண்ண என்ன டிடி பை டி ஸ்கொயர் அப்படிங்கிறது 1 பை டி ஆகும். ஸோ மைனஸ் 1 பை டி T1 T2. இங்கே லான் இங்கே K2 K1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகும். ஸோ லான் K2 மைனஸ் K1 நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்பர் மைனஸ் லோயர், அப்பர் வேல்யூ மைனஸ் லோயர் வேல்யூ, அதான் இன்டகிரலுக்கான சொல்யூஷன். ln K2 minus K1 equal to delta H naught by R. இதுலேயும் நம்ம அதை மாதிரி பண்ணும்போது மைனஸ் 1 by K2 இங்கே நாங்கள் திருப்பி நமக்கு மைனஸ் வருமா? ஸோ மைனஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் 1 by K1. அண்ட் தென் நான் இது மைனஸில் இருக்கும்போது இதை நம்ம டிவிஷனுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ ln K2 by K1 equal to delta H naught by R. இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் ஆகும். ஸோ K2 மைனஸ் K1 ஹோல் டிவைடட் பை T1 T2. இங்கே லானை லாகாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 2.303 நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ லாக் K2 by K1 இங்கே 2.303 ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆப்போசிட் ப்ராடக்ட் சைடில் டினோமினேட்டரில் வந்துடும். log K2 by K1 equal to delta H naught divided by 2.303 R. K2 minus K1 whole divided by K1 K2. இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 5. இங்கே 50 ஈக்குவேஷன் தான் ஒன் ஆஃப் ஈக்குவேஷனில் இன்டகிரேட்டட் ஃபார்ம். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் ஈக்குவேஷன். இங்கே ஈக்குவேஷன்ல நம்ம 2 டைப்பாக கொண்டு வந்துருக்கோம். ஒன்று டிஃபரன்ஷியல் ஃபார்ம், இன்னொன்று இன்டகிரேட்டட் ஃபார்ம். தேங்க்யூ.